மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஆரம்பமே அசத்தலாக இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கும். மிக பெரிய இன்ப அதிர்ச்சியாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் 100 அல்ல 200% நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மீனராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகின்றன. அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. குறிப்பாக சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் உள்ளிட்ட 4 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்த போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை விட அமோகமான மாற்றங்கள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர இயக்கத்தில் சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறாருங்க. சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வலம் வருவது சற்று சாதகமான அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் தைரியஸ்தானத்தில் இருப்பதை விட சுகஸ்தானம் நிறைந்த மாறுதலை பெற்றுத்தரும். அதோடு மட்டுமல்லாது அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவரை பாதிக்காது என்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்கள் தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் தனது பார்வையை அஷ்டமம், கர்மம் மற்றும் விரயம் என பல இடங்களில் பதிக்கிறார். எனவே பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். அலைச்சல் அதிகரிக்கும், பணிச்சுமை உயரும். ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம், தடுமாற்றம் போன்றவற்றிற்கு நல்ல தெளிவை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மன குழப்பமும் கவலையும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும். தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு செல்லலாமா என்று நினைத்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். அதற்கான நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்கும் நேரமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான குறுக்கீடுகள், சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது. வீண் பலிகள், பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை விலகும். பழைய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு குறுக்கீடுகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும், சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக ஜனவரி மாதத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் வலம் வருகிறார். அதை தொடர்ந்து பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குருவின் பார்வை மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தின் மீது பதியக்கூடிய வேளையில் துவக்கத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் உள்ளிட்ட 4 கிரகநிலைகள் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வலம் வரப்போகின்றன. அதை தொடர்ந்து கிரகநிலைகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 11ஆம் தேதி முதல் புதனும், அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பல கிரகநிலைகள் மாற்றத்தை சந்தித்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. ராசியின் நீட்ச அதிபதியான புதன் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பை தொழில் ஸ்தானத்தில் வலம் வந்தாலும் சரி, அதே வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாறுதலை லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய வேளையில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் பல மடங்கு வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகும்.
விலகி சென்ற உறவுகள் உங்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு உங்களுடன் இணைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீடு மாறுதல், இடமாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி வித்யாகாரகரான புதன் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரனும் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறார். சுக்கிரன் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பொருளாதார ரீதியாக பல மடங்கு லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்கிறார். கலைத்துறை, அரசியல் துறையில் பல மடங்கு வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. அலைச்சல், சிரமம் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் மீனராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நிரம்பிய அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைகிறது. குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ பெறுவதோடு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் ஒரு பொன்னான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை பளு அதிகரித்தாலும் வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் உஷ்ணகிரகமான சூரியனும் தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்த போவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை முழுமையாக விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியனின் அமைப்பு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் ஜென்மராசியில் தனி சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் விரயத்தில் மோட்சக்காரகரான கேது யோகத்திலும் விரயத்தில் வலுவாக ராகுவும் வலம் வருவது சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் அனைத்திலும் போகமான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உண்டு. தனி மற்றும் ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழல்தான். கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவெடுக்க கூடாது. ஆனால் மங்களக்காரகரான செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் லாபத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை விட பல மடங்கு லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் முழுமையாக தகர்த்தெறியப்பட்டு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். எதையும் தவிடுபடியாக்கி திட்டமிட்டு வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே கைகூடக்கூடிய இனிமையான வேலையாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் ஆரம்பமே அசத்தலாக அமையக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தைத்திருநாள் உள்ளிட்ட விசேஷ தருணங்கள் வரக்கூடிய வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் ரெட்டிப்பு நன்மையும் மிகப்பெரிய அளவில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக கிடைக்கும். மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக